Hello students, இன்னைக்கு நம்ம நியூட்டனுடைய இரண்டாம் விதி, அதாவது 10வது பாடத்தில் முதல் பாடமாக இருக்கக்கூடிய இயக்க விதிகளில் நியூட்டனுடைய இரண்டாம் விதியை பற்றி பார்க்கலாம். முதல்ல அதனுடைய வரையறை சொல்லுவேன். ஒரு பொருள் இருக்குப்பா, ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருளின் மீது நான் என்ன செய்வேன்? விசையை செயல்படுத்துகிறேன். இந்த விசை எவ்வளவாக இருக்கும் அதை தர்றதான் என்னதுப்பா? நியூட்டனுடைய என்ன விதிப்பா? இரண்டாவது விதி. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது உந்த மாறுபாட்டு வீதம். நிறையையும் திசைவேகத்தையும் பெருக்கிறீங்கன்னா உந்தம்னு சொல்லுவாங்க. இங்கே கணிக்கணும்ல, அதனால் உந்த மாறுபாட்டு கீழே காலம் வரனால அதை வீதம்னு சொல்லுவாங்க. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும் மற்றும் விசையின் திசையிலேயே உந்த மாறுபாடானது அமையும். அப்படிங்கிறது நியூட்டனுடைய இரண்டாம் விதியுடைய வரையறை. பொருளொன்றின் மீது செயல்படும் விசையானது அதன் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும். உந்த மாறுபாடானது விசையின் திசையில் இருக்கும். விசை எங்கிட்டு போதோ அந்த திசையில் தான் என்ன இருக்கும்? உந்த மாறுபாடு இருக்கும். அல்லது உந்த மாறுபாடானது விசையின் திசையிலேயே அமையும். சரியா? The force acting on a body is directly proportional to the rate of change of momentum. Rate of change of momentum. Then the direction of the force is in the direction of the change in momentum. அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் கவனிங்க. இது எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசையினுடைய எண்மதிப்பு, அளவுன்னு சொல்லுவாங்கப்பா, குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதை இதன் மூலமாக நம்ம பெற முடியும். சரியா? விசையின் எண்மதிப்பு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை லா ஆஃப் ஃபோர்ஸ்னே சொல்கிறாங்க. அதாவது தமிழில் சொல்ல போனால் விசையின் விதியினே என்ன செய்கிறாங்கப்பா சொல்கிறாங்க. விசையின் விதினே சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குப்பா. எம் என்ற நிறையுடைய பொருளானது நேர்கோட்டில் u என்ற திசை வேகத்திலும் செல்ல கொண்டிருக்கு. சரியா? இப்போது நான் அந்த m என்ற நிறையுடைய பொருளின் மீது f என்ற எதை செயல்படுத்துகிறேன்பா? விசையை. f என்ற விசையை செயல்படுத்துவதன் காரணமாக அதனுடைய திசை வேகமானது என்னன்னு மாறுதுப்பா? v என்ற அளவில் என்ன செய்யுதுப்பா? மாறுபடுது. எவ்வளோ அளவில் மாறுபடுகிறதுப்பா? v என்ற அளவில் அதனுடைய எது மாறுபடுகிறது? திசை வேகமானது மாறுபடுகிறது. சரியா? இப்போ நம்ம என்ன இதில் எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப உந்தம், அந்த பொருளின் ஆரம்ப உந்தம் PI. அதாவது ஐன்னு சொன்னால் இனிஷியல்னு சொல்லுவாங்கப்பா. இனிஷியலாக பேருக்கு முன்னாடி வர்றது அந்த அர்த்தம் இல்லை. ஆரம்பம்னு சொல்கிறதுக்கும் ஆங்கிலத்தில் இனிஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் ஐ, அது m × u. உங்களுக்கே தெரியும், உந்தம் என்பது நிறை மற்றும் அதன் திசை வேகத்தின் பெருக்கல் பலன் அப்படின்னு. இது இறுதி உந்தம். PF = m × v. அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உந்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல், அதாவது நம்ம டெல்டா பின்னு சொல்லுவாங்கப்பா. உந்தத்தில் ஏற்படும் மாறுதல் இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஆனால் வார்த்தை உங்களுக்கு தெளிவாக இருக்குப்பா. உந்த மாறுபாடு மட்டும் இல்லை, உந்த மாறுபாட்டு வீதம். அதனால தான் இங்கே என்ன நான் குறிப்பிட்டு காமிச்சிருக்கேன்பா, காலத்தை குறிப்பிட்டேன். வெறும் உந்த மாறுபாடு மட்டும் இல்லை, விசை, நேர்தகவு, உந்த மாறுபாட்டு வீதம். இந்த வீதம்ங்கிறது என்னென்னா காலம். ஸோ அதனால தான் F directly proportional to mv minus mu by என்னென்னா T. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த நேர்தகவு எடுத்தீங்கன்னா ஒரு மாறிலி போடணும்பா. அந்த மாறிலி தான் இங்கே என்னதுப்பா? கேன்னு சொல்லுவோம். மாறிலியை தான் இங்கே என்னன்னு சொல்லுவாங்கப்பா? கே. இந்த கேவினுடைய எண் மதிப்பானது உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 1. நீங்கள் எந்த அழகுமுறை போனாலும் சரி, SI அழகுமுறையோ CGS அழகுமுறையோ எந்த அழகுமுறை போனாலும் இந்த கேவின் மதிப்பு என்னதுதான்ப்பா? 1 தான். சரியா?
அதனால் உங்களுக்கு என்னென்னு வருதுப்பா, கேஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும்பா. அப்போ உங்களுக்கு சமன்பாடு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ பை டி. இதில் இந்த எம் என்பது மேலே இரண்டிலையுமே இருக்குதுப்பா. நீங்கள் எம் என்பது என்ன இருக்குப்பா, இங்கேயும் இருக்குப்பா, இங்கேயும் இருக்குது. பொதுவாக வெளியே எடுத்துடலாம். இப்போ எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி. சரியா? இந்த v மைனஸ் யூ பை டி இருக்குல்ல, அதாவது v மைனஸ் யூ பை டி, இதுதான் ஏன்னு சொல்லப்படுகிறது. இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடுக்கம். இங்கிலீஷில் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கப்பா சொல்லுவாங்க. பேர் என்னப்பா, முடுக்கம். தமிழில் இங்கிலீஷில் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கப்பா சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம அந்த விதியை பற்றி பார்த்துட்டோம். நம்ம இப்போ ஆக்சிலரேஷன் நான் சொன்னேன்ல, அதை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிடுவோம். இந்த எம்மு இந்த வி மைனஸ் யூ பை டிக்கு பதிலாக என்னதுப்பா, ஏ. இதுதான் என்னதுப்பா, நியூட்டனுடைய என்னதுப்பா இரண்டாம் விதிக்கு சமன்பாடு. எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா, எம் இன்ட்டு ஏ. எப்படி உந்தம் பிக்கு எம் இன்ட்டு வின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நிறைக்கு என்னதுப்பா, எம் இன்ட்டு ஏ, எம் இன்ட்டு ஏ. சரியா? ஓகே, இதுதான் அந்த நியூட்டனுடைய இரண்டாம் விதி வரையறை மட்டும் என்னதுப்பா இந்த கணக்கீடு முறையில். சரியா? நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளுடைய திசைவேகம் சீரானதாக இருக்குது. சீரானதுன்னா அதுக்கு ஆரம்பத்தில் என்ன திசைவேகம் இருந்துச்சோ அதுதான் கடைசியிலையும். அப்படின்னா என்ன அர்த்தம்பா, கொஞ்சம் கவனிங்க. சீரான திசைவேகம் தான், அதாவது சீரான திசைவேகம்னா ஆரம்பத்தில் இப்போ அதோடைய திசைவேகம் வந்து 10 மீட்டர் செகண்ட் பவர் -1 அளவு. இதே திசைவேகம் தான் அதனுடைய இயக்கத்துக்கு முழுமைக்கும். அப்படின்னா நமக்கு இறுதி திசைவேகம் என்ன அளவில் தான் இருக்கும்பா, 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ u தான் vப்பா. சரியா? அப்போ உங்களுக்கு ஏ என்ன ஆகும், இப்போ தான் பார்த்தோம். ஏக்கு என்ன சமன்பாடு பார்த்தோம்பா, ஏ இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூ பை டி. வியும் 10 தான், யூவும் 10 தான். அப்போ என்ன வரும்பா, 10 மைனஸ் 10 0 பை டின்னு வரும். 0 பை எனிதிங் தட் வில் பிகம்ஸ் என்னப்பா 0. அதுவும் எதாவது தான் மாறும்பா, சுழியாக தான் என்ன செய்யும்பா மாறும். அதனால தான் அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க, பொருள் சீரான திசை வேகத்தில் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது என்ன இல்லைப்பா, முடுக்கம் இல்லை. எப்பொழுதெல்லாம் முடுக்கம் இல்லையோ அப்போ அதன் மீது எதுவும் இருக்காதுப்பா, விசையும் இருக்காது. சரியா? வேற வார்த்தையில சொல்லப்போனா அதன் மீது புறவிசை செயல்படாது. அதன் மீது புறவிசை செயல்படாது. பொருள் எந்த இயக்கத்தில் இருந்தா, சீரான இயக்கத்தில். சீரான இயக்கத்தில் இருந்தால் அதுக்கு சீரான திசைவேகம் இருக்கும். முடுக்கத்தின் மதிப்பு சுழியாகும். எனவே விசையின் மதிப்பு என்ன ஆகும்பா, சுழியாகும். சரி, இப்போ விசை செயல்படுது. என்ன விசையா, சமன் செய்யப்படாத விசையாக. அது என்ன சமன் செய்யப்படாத விசை? ஒரு 2 பக்கத்துக்கு முன்னாடி 10th புக்கில் போய் பாருங்க. அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, சமன் செய்யப்படாத விசை பொருளின் மீது செயல்படும் போது பொருள் இயங்கும் கொடுத்துருப்பாங்க. பொருள் இயங்குதுன்னு சொன்னாலே அதுக்கு முடுக்கம் இருக்குப்பா. முடுக்கம் இருந்தா என்ன இருக்கணும்பா, விசையும் இருக்கணும். ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து 2 விதமா மாறலாமா. ஒன்று அதனுடைய எண்மதிப்பு அளவுல மாறலாம், அல்லது திசையின் அளவுல மாறலாம். சரியா? நல்லா கவனிங்க. ஏன்னா விசை என்பது வெக்டர் அளவு. விசை என்பது என்ன அளவுப்பா, வெக்டர் அளவு. வெக்டர் அளவுங்கிறனால அதுக்கு எண்மதிப்பும் உண்டு, திசையும் உண்டு. எண்மதிப்பும் உண்டு, திசையும் உண்டு. இட்ஸ் a vector quantity, it has both magnitude and direction. அப்ப எண்மதிப்புல மாறினாலும் விசை மாறுதுன்னு தான் அர்த்தம், திசையில மாறுதுனாலும் மாறுதுன்னு தான் அர்த்தம், ரெண்டுலையுமே மாறினாலும் மாறுதுன்னு தான் அர்த்தம். அப்பதான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடுக்கம் இருக்கும். சரியா? இப்போ அடுத்ததுக்கு வாங்க. இப்போ பொருள் வந்து என்ன இயக்கத்தில் ஏற்படுதுன்னாப்பா, வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம். இயக்கம் சுழற்சி இயக்கம், ரொட்டேஷனல் மோஷன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கப்பா. சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். சர்க்குலர் மோஷன் ஆர் ரொட்டேஷனரி மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ் என்ன பேருன்னா சுழல் இயக்கம் அல்லது சுழற்சி இயக்கம். இப்போ நல்லா கவனிங்க, பொருள் வந்து
ஒரு மையத்தை நிலையா வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்குப்பா, இப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. மையத்தை நிலையாக வைத்துக்கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்குப்பா, சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள். இப்போ உங்க கையில் ஒரு பொருள் வச்சுக்கோங்க. அந்த பொருளை வந்து இப்படி கட்டி தொங்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொருளை இப்படி சுத்துனீங்கன்னா, இந்த பாருங்க, இப்படி சுத்துனீங்கன்னா இதுக்கு பேர் தான் என்ன இயக்கம்பா, சுழல் இயக்கம். சரியா? இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே ஏற்படும் முடுக்கமானது அதனுடைய எதை நோக்கியே செயல்படுதுப்பா, மையத்தை நோக்கி. முடுக்கம் ஏ எப்போதுமே எதை நோக்கி செயல்படுதுப்பா, மையத்தை நோக்கி. அதனுடைய மையத்தை நோக்கி என்ன செய்யுதுப்பா, செயல்படுது. அதனால இந்த முடுக்கத்துக்கு என்ன பேரே சொல்றாங்கப்பா, மைய நோக்கு முடுக்கம். இது பேர் என்ன சொல்றாங்கப்பா, மைய நோக்கு முடுக்கம். இது இங்கிலீஷ்ல சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். தமிழ் புக்கில் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா, மைய விலக்கு முடுக்கம் கொடுத்துருப்பாங்க. அதை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, மைய நோக்கு முடுக்கம். சரியா? மைய நோக்கு முடுக்கம், அதாவது சென்ட்ரிபெடல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மைய நோக்கு முடுக்கத்தால் உருவாகிற விசைய மைய நோக்கு விசை. சரியா? சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் FCP அப்படின்னு என்ன செய்வாங்கப்பா சொல்லுவாங்க. FCP அப்படின்னு என்ன செய்வாங்கப்பா சொல்லுவாங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த சுழல் இயக்கத்தை பற்றிய விஷயம். சரியா? அடுத்ததாக அதனுடைய அலகு பற்றி பார்ப்போம். SI அலகுன்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நியூட்டன் பா. என்ன அலகு? SI அலகு வந்து நியூட்டன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நியூட்டனுக்கு பதிலாக ஃபார்முலாலேருந்து ஒரு அலகு வரும்பா. புக்கில் கொடுக்கல, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. M×A எம்ங்கிறது என்னதுப்பா, நிறையா. நிறைக்கு என்ன அலகு? கிலோகிராம். முடுக்கத்துக்கு என்ன அலகு? மீட்டர் செகண்ட் பவர் -2. மீட்டர் செகண்ட் பவர் -2. சரியா? அப்ப நியூட்டனுக்கு பதிலாக நம்ம எந்த அலகும் எழுதலாமா, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 என்ற அலகை நீங்க பயன்படுத்தலாம். சரியா? இன்னொரு அலகு முறை இருக்கு, CGS. அது என்னன்னு சொல்லுவாங்கப்பா, டைன். டைன் அப்படிங்கிறது நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் என்னதுப்பா, -2. அப்படி என்ன செய்யலாமா எழுதலாம். சரியா? இப்போ இந்த ஒரு நியூட்டன் எவ்வளவு டைனுக்கு ஈக்குவலாக இருக்கும் கொஞ்சம் கவனிக்கப்பா. ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் இன்ட்டு 1 மீட்டர் செகண்ட் பவர் -2. சரியா? இப்போ இந்த கிலோகிராம்ல எத்தனை கிராம் இருக்கும்? ஒரு கிலோகிராம்ல 1000 கிராம் இருக்கும்பா. சரியா? அதே மாதிரி ஒரு மீட்டர்ல 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர். அப்போ 1000 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. சரியா? கொஞ்சம் கவனிங்க. அப்போ கவனிங்க, 1000 இருக்குல்லப்பா, இதை 10^3 எழுதலாமா. வேற ஒன்றும் இல்லை, 3 10க்கு சமம். 3 10 பெருக்கிறதுக்கு சமம். இன்ட்டு 10^2 இது 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 10^2. சரியா? அலகு பாருங்க, கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. இதுக்கு முந்தின கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் சென்டிமீட்டர் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம என்னென்னு எழுதலாம்னு சொன்னேன், டைன். அப்போ ஒரு நியூட்டன்கிறது 10⁵ டைனுக்கு என்னதுப்பா ஈக்குவல். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா 10⁵ டைனுக்கு என்னதுப்பா ஈக்குவல். நம்ம புக்கில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லலை, ஆக்சுவலாக இப்படி தான் அதை என்ன செய்யணும்பா டெரைவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூட்டன்ங்கிறதுடைய வரையறை, அதே மாதிரி என்னதுப்பா ஒரு டைன் அப்படிங்கிறதுடைய என்னதுப்பா வரையறையை பார்க்கணும். ஒரு நியூட்டன்னா என்ன? இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குப்பா, இதனுடைய நிறை 1 கிலோகிராம் வச்சுக்கோங்க. இந்த பொருளின் நிறையானது 1 கிலோகிராமாக இருக்குது. இதன் மீது நாம் செயல்படுத்துகின்ற முடுக்கமானது 1 மீட்டர் வினாடி பவர் -2. 1 கிலோகிராம் பொருளின் மீது நாம் செயல்படுத்தக்கூடிய முடுக்கம் நிறை இது. முடுக்கம் A இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் செகண்ட் பவர் -2 அளவில் இருந்தால் அந்த பொருளின் மீது நான் செயல்படுத்துகின்ற விசையின் மதிப்பு எவ்வளவா இருக்கும்பா? 1 நியூட்டனாக. 1 நியூட்டனாக என்ன செய்யும்பா இருக்கும். சரியா? இதே மாதிரி ஒரு டைன் பாருங்க.
என் கையில் இருக்கக்கூடிய பொருளின் நிறை 1 கிராமாக, எவ்வளோப்பா 1 கிராம், 1 கிராம் அளவில் அதன் மீது நான் செயல்படுத்தக்கூடிய முடுக்கம் 1 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2 ஆக, 1 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2 ஆக அளவில் இருந்துச்சுன்னா அந்த பொருளின் மீது நாம் செலுத்திய விசையின் அளவானது எவ்வளவாக இருக்கும்பா, 1 டைன் அப்படிங்கிற அளவில் இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் புக்கில் ஓரளவு விசைன்னு கொடுத்துருப்பாங்கப்பா. ஓரளவு விசைனாலும் 1 நியூட்டன்னாலும் ஒன்று தான். சரியா, ஓரளவு விசை அல்லது என்னதுப்பா 1 நியூட்டன், இரண்டுமே ஒன்று தான். குழப்பிக்காதீங்க. சரியா, அதனால் இன்னொருக்கா அந்த வரையறை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கடுத்து இருக்கு பாருங்க, கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்கப்பா, கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கொஞ்சம் கவனிங்க. கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். என்னிடம் 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் உள்ளது, அதன் மீது எவ்வளவு முடுக்கத்தை நான் ஏற்படுத்தினேப்பா, 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -6. அது 9.8 இது வேற ஒன்றும் இல்லை, இது ஜின்னு சொல்லுவாங்கப்பா. இதுக்கு பேர் என்னன்னா புவியீர்ப்பு முடுக்கம். இது பேர் என்னப்பா, புவியீர்ப்பு முடுக்கம். அதாவது 1 கிலோகிராம் உள்ள நிறையின் மீது நான் எவ்வளவு முடுக்கத்தை உருவாக்க முடிஞ்சிருச்சுன்னா 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 அளவிலான முடுக்கத்தை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னா அந்த பொருளின் மீது நாம் செயல்படுத்துகிற அந்த விசை, புவியீர்ப்பு விசை மதிப்பு என்னதுப்பா, 1 kgfன்னு சொல்லுவாங்கப்பா. இது எதுக்கு சமம்னா 9.8 நியூட்டனுக்கு சமம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் 9.8 1 நியூட்டன் என்பது 10⁵ டைனுக்கு ஈக்குவல். இதை எப்படி செய்யறது நான் சொன்னேன். இன்ட்டு என்ன வரும்பா, 10⁵ டைன் வரும். புக்கில் தப்பாக இருக்குது, தயவு செஞ்சு மாற்றிக்கும். சரியா, 1 கிராம் ஃபோர்ஸ், 1 கிலோகிராம் ஃபோர்ஸுங்கிறது 9.8 நியூட்டன். கிராம்னு வரும்போது அதை டைனில் சொல்லணும். நம்ம இப்போ தான் படித்தோம் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன். அதனால் என்ன வரும்பா, 9.8 × 10⁵ டைன் அப்படின்னு வரும். தமிழ் மீடியம் புக்கில் இது தவறாக இருக்கிறது, மாற்றிக்கணும். சரியா, நியூட்டனுடைய 2ஆம் விதியை பற்றி முழுமையாக பார்த்துட்டோம். எல்லாருக்கும் நன்றாக புரியும் நம்புகிறேன். சரியா, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல்.